ஹாய் வியூவர்ஸ், வெரி குட் மார்னிங். டுடே நம்ம ஜாதகம் வந்து ஃபோர்த்து வந்து நேற்று பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஃபிஃப்த்து பார்க்குறோம். செவ்வாய். நேற்று 2 டேஸாக என்ன பார்த்துருக்கோம்னா சூரியன் சந்திரன் பார்த்துருக்கோம். ரெண்டு பேரையும் எப்படி துதி செய்யணும், எப்படி பிரயாணம் செய்து நாம் பாட வேண்டும், துதிக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக பார்த்தோம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சூரிய திதி வந்து கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதை டெய்லி நீங்கள் சொல்லலாம், 48 நாட்கள் கூட சொல்லலாம், இல்லைன்னா 21 மண்டலம் 21 நாட்கள் வந்து நீங்கள் டெய்லியும் சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய பிரைம் எக்ஸ்டென்ஷன் உங்கள் ரமா எப்பொழுதும் உங்களுடன் செவ்வாய் பற்றி தாங்க. செவ்வாய்னாலே எல்லாருக்கும் ஒரே பயம்தான். அதுலேயும் பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்க வீட்டில் ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்? நினைத்ததை செய்து முடிக்கும் செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நினைத்ததை செய்து முடிக்கும் செவ்வாய். நான் இந்த விஷயத்தில் நான் பெருமையாகவே நான் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து செவ்வாயுடைய ஆதிக்கம் தான். ஸோ பெண்ணை பெற்றவர்களுக்கு செவ்வாய் என்றாலே நெஞ்சம் கலங்குகிறது. ஏன்னா செவ்வாய் தோஷம் வந்துருமோ கல்யாணத்தப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் ஒரு எஸ்பெஷலி செவ்வாய் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் தோஷமானது, அதாவது மாங்கல்ய தோஷம்னு கூட இதை சொல்லலாம், இது வந்து உடனே நடக்கிற விஷயம் வந்து கிடையாது. நல்ல ஜோதிட கலைகள் கற்று தெளிந்த வித்வானிடம் நீங்க வந்து போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் கூறுவார்கள். 60ல இருந்து 65 வயசு வரைக்கும் நமக்கு அந்த பெண்களுக்கு நடக்கக்கூடிய தோஷம் தான் மாங்கல்ய தோஷம்னு கூட சொல்லலாம். அதுதாங்க செவ்வாய் தோஷம். இது வந்து 20ல இருந்து 30 வரைக்கும் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ஸோ செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா செவ்வாய் தோஷம் இருக்கிற பையனை தான் நாம கொடுக்குறோம். ஸோ பிளஸ் இன்ட்டு பிளஸ் அது மாதிரி தான். ஸோ ஜோதிட கலையில் வந்து நிறைய யோகங்கள் உண்டு. என்னெல்லாம் யோகம் இருக்கு? ராஜயோகம் இருக்கு, விபரீத யோகம் இருக்கு, விபரீத ராஜ யோகங்கள் உள்ளன. நம்ம அன்னைக்கு ஒரு வீடியோ கூட பார்த்தோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் அது என்னன்னா என்னது, தோல்வி, உன்னதமான தோல்வி, இன்னொரு வெற்றி அப்படின்னு பார்த்தோம். அதாவது மோசமான வெற்றி, உன்னதமான தோல்வி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி தாங்க விபரீத ராஜ யோகங்கள் வந்து உண்டு. ஸோ இது எப்படி நான் ஐடென்டிஃபை பண்றது? ஒண்ணுமே பிரச்சனை கிடையாதுங்க. நம்ம ஜாதகமே பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கட்டத்துல உங்களுடைய லக்னத்தில் இருந்து, சரிங்களா, உங்கள் லக்னத்தில் இருந்து 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களில் செவ்வாய் இருந்தால், ஜென்ம லக்னத்தில் இருந்து 2, 4, 7, 8, 12 என்ற இடங்களில் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக அந்த கிரக நிலை செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு புராதன ஜோதிடம் வந்து நமக்கு சொல்றாங்கங்க. பட் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய விளைவு, இதனுடைய தன்மை எப்படி இருக்கும்னா, அந்த லக்னத்துல இருந்து அது ஒவ்வொரு வீடும் மாறும் பொழுது மாறக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. சரிங்களா? இதை வந்து நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பூர்வ பாராச்சரியம் அப்படின்னு சொல்லுவோம். பூர்வ பாராச்சரியம், அர்த்த சாஸ்திரம் ஆகிய புராதன நூல்கள் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் விளக்கங்கள் வந்து கொடுத்துள்ளார்கள். இப்ப நம்ம பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடக்கும். கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடமெண்டா இருப்பாங்க, பாய்ஸ் வந்து ரொம்ப அடமெண்டா, என்னப்பா கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படிலாம் நீ இருந்தனா என்னத்தப்பா பண்ண போற அப்படி உன் பிள்ளைய வச்சுட்டு யாரு கட்டிக்குவாங்க, லைக் அது மாதிரியான வேர்ட்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. அது வந்து சந்திரனுடைய நீச்சமம்னால மட்டும் கிடையாது, ராகு கேதுவோட பேச்சினால மட்டும் கிடையாது. செவ்வாயுடைய ஆதிக்கம் யாருக்கெல்லாம் அதிகமாக உள்ளதோ கண்டிப்பாக ஒரு பிடிவாதம் இருக்கும். நினைச்சதை சாதிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. நினைத்ததை செய்து முடிக்கும் செவ்வாய் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. இந்த செவ்வாய் எப்படிங்க தோன்றுச்சு? இந்த கிரகங்கள் எதுக்காக நம்ம கடவுள் வந்து கொடுத்திருக்காருன்னா, சோ சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து விழுந்த ஒரு துளி தாங்க, அந்த நெருப்புல இருந்து வந்த ஒரு துளி தான் வந்து பூமியில விழுந்து செவ்வாய் கிரகமாக மாறுகிறது. அததான் நம்ம செவ்வாய் அப்படின்னு சொல்றோம். செவ்வாய் தோஷம் அப்படின்றது வேற, கலத்திர தோஷம்ன்றது வேற. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ராகு கேது பெயர்ச்சினால உருவாகக்கூடிய சாயா கிரகங்கள்னால ஏற்படுத்தக்கூடிய பலன்களும் துர்பலன்களும் அது வந்து வேறு. இது வேறு அது வேறு. கண்டிப்பாக இதையும் நீங்க அதே குழப்பிக்கிறவே வேணாம். ராகு கேதுனால ஏற்படக்கூடிய தோஷமோ கலஸ்திர தோஷமோ
செவ்வாய் தோஷமாக இருக்கலாம். எல்லாத்திற்குமே பரிகாரம் இருக்கிறது. இந்த பரிகாரங்கள் வந்து நாட் ஓன்லி த மன திருப்திக்காக மட்டும் கிடையாதுங்க. நம்மளுடைய உண்மையிலே சில, அதாவது நம்ம என்ன சொல்றோம் இந்த யூடியூப் வீடியோல நம்ம பிரைம் எக்ஸலன்ஸ்ல நாம என்ன சொல்றோம்னா, கடவுளை எப்படி வந்து பூஜித்து அந்த தோஷத்தில் இருந்து அந்த கஷ்டத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதை தான் இந்த வீடியோல எல்லாத்துலயும் நம்ம பார்த்துட்டு வரோம். எப்பயுமே வந்து நீங்க வந்து இந்த சக்கரத்தை கட்டுங்க, இந்த மோதிரத்தை போடுங்க சரியாயிடும்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா நாங்க பட்டு தெளிஞ்சிருக்கோம். ஸோ இப்போதான் பல நூல்கள், நான் உண்மையிலே ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே, என்னைக்கு நான் ஜாதகம் பார்க்கணும் இது எனக்கு வரும் அப்படின்னு எனக்கு ஸ்டார்ட் பண்ணினோம், அன்னையிலேருந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக பல வருஷமாக அந்த புக் இருக்கு. எங்கள் தாத்தா படித்து, எங்கள் அப்பா படித்து, அதுக்கப்புறம் இடையில ஒரு ஜென்ரேஷன் கூட விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப அழகா எனக்கு எதை வந்து சொல்லணும், ஆக்சுவலா ஜாதகம்னு பாத்தீங்கன்னா இது வாஸ்ட் ஏரியான்னு சொல்லியிருப்பேன், ஒரு கடல் போன்றது. ஆனால் இதை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வியூவர்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்களே மனநிலைக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். ஷார்ட்ஸ் போட்டா நிறைய வியூஸ் போகுது, ஒரு 10 நிமிஷம் வீடியோவோ காமன் நேர வீடியோவோ வியூஸே போறதே கிடையாது. இவ்வளவுதான் இம்பார்ட்டன்டா இருந்தாலுமே போறது கிடையாதுங்க. இது வந்து ரியல் ஃபேக்ட். ஏன்னா ஷார்ட்ஸ் அடிக்கடி நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும்தான் பாக்குறாங்க. மோரார்லெஸ் பாக்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்றது கிடையாது. நான் காமனா தான் சொல்றேன், நாட் ஓன்லி மை செல்ஃப். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து நமக்கு எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் கிரகங்கள்னா என்ன, கோள்கள்னா என்ன அப்படின்ற அடிப்படை வந்து நம்ம படிச்சுக்கலாம். நான் ஸ்டார்ட் பண்ணதுதான். ஸோ ஒவ்வொரு நாளும் நான் ஒரு 2-3 மணி நேரம் படிச்சாதான் அதை வந்து 10 நிமிஷம் வீடியோவா போட முடியும். எப்படி கிளாஸ்ல டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்றாங்களோ லைக் திஸ், அதே மாதிரி தான் இது இருக்கு. ஸோ நம்மளுடைய செவ்வாய் பத்தி நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக பயணம் செய்வார். அந்த தருணத்தில் நீங்கள் நினைத்ததை எண்ணியபடி எண்ணி முடித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம தாராளமாக செய்யலாம். செவ்வாயோட அளவற்ற வீரியம் பாத்தீங்கன்னா, அளவற்ற வீரியம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அக்னிக்கு சமமான ஒளியும் பலமும் பொருந்திய ஒளி வீசி பிரகாசிக்க கூடிய அங்காரன் அப்படின்ற புகழ் பெற்றவன் தான் செவ்வாய். செவ்வாய் வந்து செந்நிறத்தில் பொழிந்துவிட்டு இறைவதால், நெருப்பை போன்று ஜவலிப்பதால், அதாவது ஜுவாலை இருப்பதால் தான் செவ்வாய் என்ற பெயர் அடைமொழியாக கொடுக்கப்பட்டது. கிரேக்க பாஷையில் பாத்தீங்கன்னா மார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, MARS. அதாவது அப்படின்னா என்னன்னா, பூமி நிலம் செம்பு, உத்தம சகோதரர்கள், சேனைகளுக்கு தலைமை, பிடிவாதம், நினைத்ததை சாதித்தே தீர வேண்டும் என்ற வல்லமை, முன்கோபம் ஆகியவற்றுக்கு காரத்துவம் பெற்றவர் ஆவார். என்னெல்லாம் பாருங்க. நிறைய பேர் சொல்றீங்க ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க, நீங்க கொஞ்சம் கம்மியா மெதுவா ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கங்கன்ட்டா. ஸோ ஒன்ஸ் அகைன், செவ்வாய் கிரகம் யாருக்கெல்லாம் அதிபதியாகவோ அல்லது அந்த 8, 2, 4, 7, 8, 12ஆம் வீடுகளில் இருக்கின்றாரோ அவர்கள் கண்டிப்பாக பூமி நிலம் செம்பு, சகோதரர்கள், சேனைகளுக்கு தலைமை, பிடிவாதம், நினைத்ததை சாதித்தே தீரும் வல்லமை, முன்கோபம், கண்டிப்பாக ஒரு தலைமை பொறுப்பில் தான் அவங்க இருப்பாங்க. நினைச்சதை கண்டிப்பா சாதிப்பாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து இருக்கலாம். சரீரத்தில் அழியா புகழ்பெற்ற பல மா மன்னர்கள், சர்வாதிகாரர்கள், மா வீரர்கள் எல்லாருமே செவ்வாயுடைய தீவிர ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். இதை வந்து என்னோட கணிப்புமே தான். இப்ப நம்ம யாருன்னா, பெண்கள்ல நான் யார சொல்லுவேன்னா, ராணி மங்கம்மா சொல்லலாம். தென் ஜான்சி ராணி மனோகர்ணிகா என்ற ஜான்சி ராணி இவ்வுலகத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு வீர பெண்மணின்னு சொல்லலாம். அயன் லேடின்னு சொல்லலாம். ஒரு குழந்தையை வந்து இப்படி தொட்டில் கட்டி மார்பில் அணைத்து கொண்டு அவர் போர் புரிந்து தன்னுடைய கணவனை மட்டும் அல்லாமல் தன் நாட்டையும் சேர்த்து காப்பாற்றுகிறார். ஸோ செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் மட்டுமே இதை வந்து தீர்க்கமாக செய்ய முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு நிலையில வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் தீர்க்கமாக இருந்தால் நிலையான மனநிலை இருக்காது. பட் செவ்வாயுடைய ஆதிக்கம் தீர்க்கமாக இருந்தால் கண்டிப்பாக நிலையான மனநிலையும் அதை சாதித்தே தீருவேன் என்ற விடாமுயற்சியும் சேர்ந்து இருக்குங்க. ஸோ இன்னைக்கு இதோட வந்து நம்ம இதை முடிச்சுக்கலாம். மேசம், விருச்சிகம் ஆகிய 2 லக்னங்கள் அல்லது இவ்விரு ராசிகளும் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தோஷம் பாதிக்காது. எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னாங்க, பட் இட்ஸ் நாட் அஃபியர். இதனால உங்களுக்கு எதுவும் வந்து பாதிப்பு இருக்காதுன்னாங்க. ஜஸ்ட் நவ் எனக்கு இப்பதான் தெரியும். விருச்சிகமோ மேச லக்னத்திலேயோ இருந்தாங்கன்னா, ஏன்னா அவர்களுக்கு ஆதிக்க அதிபதியே யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் தான். அதனால அது நம்மள பாதிக்காது.
ஸோ ஹாப்பி ஹாவ் அ நைஸ் டே. ஹாப்பி மார்னிங் வியூவர்ஸ். ஸோ இட்ஸ் அ வெரி மார்னிங் டைம். ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி செவ்வாய் போட்டலாம். அடுத்து ராகுக்கு எது ரெண்டையும் நான் சேர்த்து போடுறேன். ஸோ இவருக்குரிய பரிகாரங்கள் என்னெல்லாம் பலாபலன்கள் கிடைக்கும், என்னெல்லாம் நம்ம திட்டி ஃபாலோ பண்ணணும், தென் அதுக்குரிய துதி என்ன அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் அடுத்த வீடியோவில் போட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ். ஓகே, ஹாவ் அ நைஸ் டே. பாய் வியூவர்ஸ்.